வணக்கம் நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அடியேன் ஜோதிடர் புதன்வி சிவசுப்பிரமணியம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 12 ராசிகளுக்கு புது வருஷத்துக்கும் தை மாதத்துக்கும் முடிந்தளவு பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்குறீங்க. அவங்க ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் அடியனின் பணிவான வணக்கம். எல்லாரும் நல்லா இருங்க. அடியனுக்கு முடிஞ்ச வரை நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களோட நான் இருப்பேன் அப்படிங்கிறது உண்மையான ஒரு சத்தியமான ஒரு வேண்டுதல். இப்போது பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பொதுவாகவே கடல். அதில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே நீந்தி கரையேறினத சரித்திரம் இல்லைங்க. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கல்வி, அந்த அமைப்பு நம்மளுடைய சித்தர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. பக்தி அப்படிங்கிறதும் சக்தி அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நம்ம வம்சாவளியில் எல்லாருமே அனுபவிச்சுட்ருக்குறோம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளா. அதே சமயம் பார்த்திங்கன்னா அது ஒரு 12 முறை அது மகாமக கும்பமேளமாக அந்த திருவிழா நடக்கிறப்போ அந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய எத்தனை கோடி கூட்டம் மக்கள் பக்தர்கள் போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி உலக அளவில் எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். அந்த பக்திக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதே சமயம் தைப்பூசம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த முருகப்பெருமானுடைய அந்த வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னமோ தெரியலைங்க. அவங்க பாட்டுக்கு எல்லாருமே யார் சொல்கிறாங்க, யார் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறது கூட இல்லாமல் அவங்கவுங்களுக்குள்ள ஒரு உணர்வு, சாமி கும்பிடணும், சாமி போய் பார்த்துட்டு வரணும், நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரிங்க பல லட்சம் பேர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. பல லட்சம் பேர் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பூமியில் நம்ம பிறந்திருக்கிறதுக்கு நிறைய நம்ம கொடுத்து வச்சுருக்கணுங்க. அதுக்காக நாம் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கலாங்க. இப்போ அடியனுடைய ஒரு சின்ன பதிவு என்னங்க அப்படின்னா 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்களில் பார்த்திங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு பரிகார கோயிலும் இருக்குது. சாதாரணமாக நட்சத்திர தெய்வமும் இருக்குதுங்க. அதை அடியன் பதிவு போடலான்ட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு சிறு பதிவுங்க நான் மேசராசிக்கு போட்டிருக்கிறேன், அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. இருந்தாலும் சேர்த்து போடுறேங்க. அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்போது மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்துக்குங்க ஒரு பரிகார கோயில்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது திருநள்ளாறு தானுங்க. தர்பணீஸ்வரர் தான். அது புதுச்சேரி மாவட்டத்தில் இருக்குது. திருநள்ளாறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியுங்க. அந்த கோயிலில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ சிரமம் இருக்குது, கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுங்க அப்படின்னா அது ஒரு பரிகார கோயிலுங்க. அந்த கோயிலுக்கு போய்ங்க நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டுங்க, எண்ணெய் அறுப்பு வச்சு குளிப்பாங்க. குளிச்சுட்டுங்க ஒரு புது துணி போட்டுட்டுங்க நீங்கள் போய் தர்பணேஸ்வரரை வணங்கிட்டு வரலாங்க. ஒரு பரிகார கோயில். அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தேவதை சரஸ்வதிங்க. அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஸ்தல விருட்சம் எட்டி மரம். இந்த எட்டி மரத்தை அவங்க தாராளமாக அந்த மரம் எங்கே பார்த்தாலும் அதை தொட்டு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. தேவதை சரஸ்வதிங்க, கல்விக்கு அதிபதி. நட்சத்திர கோயில் பார்த்திங்க அப்படின்னா பிறவி மருந்தீஸ்வரர். அவர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துலேங்க திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிற இடத்துல அந்த ஆலயம் இருக்குங்க. தாராளமாக நீங்கள் உங்களுடைய வசதியை பொறுத்து, சௌரியத்தை பொறுத்து அந்த கடவுள்களை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தரணி ஆளக்கூடியவங்க. இவங்க என்றைக்குமே பாருங்கள் அனுமன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஆஞ்சநேயர் வழிபாடுங்க ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. தொடர்ந்து நீங்கள் அவரை வணங்குறது உங்களுக்கு நல்லதுங்க. அதே சமயம் பரிகார கோயில் பார்த்தீங்க அப்படின்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுங்க. இந்த பத்ரகாளி அம்மன் கோயிலை சிறப்பு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா திருவாலாங்காடு அப்படிங்கிற ஊரில் திருத்தணி வட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்ரகாளி அம்மன் கோயில் இருக்குங்க.
நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பரிகார தெய்வமாக அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு முறை போனால் போதுங்க. சும்மா போயிட்டே இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துங்க மனசை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். உங்களுடைய திருப்பாதம் அந்த கோவிலில் போய் பட்டா போதுங்க. அந்த தெய்வத்தை கையெடுத்துட்டு வந்து போங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை செய்யுங்க. நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய நட்சத்திர தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னீஸ்வரருங்க, சுந்தரை நாயகி அம்மன். இந்த கோயில் இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாடை அப்படிங்கிற ஊர்லைங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குங்க. அந்த கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரலாம், வழிபாடு பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரிகார கோயிலுங்க. அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகநாத சுவாமி கோவில். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பரிகார கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகநாத கோவில் சுவாமி கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்குங்க. அதே சமயம் அவங்களுடைய தெய்வம், அந்த ராசிகள் பிறந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் தெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம், கஞ்சா நகரம், தரங்கம்பாடி அப்படிங்கிற ஊரில் வந்துங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக போய்ங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு வந்துங்க விருச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி மரம். இந்த அத்தி மரம் வந்து பாலுள்ள மரம். இந்த மரத்தை வந்துங்க நீங்கள் வளர்த்தலாம். மரம் இருந்தால் அதை தொட்டு வணங்கலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துக்கும் நெல்லி மரம். நெல்லி மரத்தை நாம் வளர்த்தலாங்க. வளர்கிற இடத்துல நம்ம போய்ங்க ஒரு பரிகாரமாக தண்ணீர் ஊற்றலாம். அவங்களையும் நம்ம தொட்டு வணங்கலாங்க. இப்படியெல்லாம் வந்துங்க இந்த நட்சத்திரத்தில் வழிபாடுகள் இருக்கிறதுனால தயவு செய்துங்க வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது வணங்கி வாங்க. நீங்கள் நல்லா இருங்க. அடியேன் வாழ்த்துறேன். வணக்கம்.